மை நேம் இஸ் முகமது அசில். நான் திருப்பூர் கிட்ஸ் கிளப் சிபிஎஸ்சி ஸ்கூலில் 10th படிக்கிறேன். ஓகே. எஸ்எஸ்டி வந்தப்போ புதுசில் எனக்கு படிக்கிறதுல நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் நிறையா அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது. ஓகே ஓகே. எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் இப்போ ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு? மார்க்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு? மார்க்ஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, ஆனால் எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்லாம் நல்லா டக்குன்னு புரிஞ்சிருது. நல்லா ஈஸியாக இருக்கு, புரியுது நல்லா. வெரி குட், சூப்பர். ஓகே. நான் வந்து I am Sanosha Ria from grade 6. நான் கிட்ஸ் கிளப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பூரில் படிக்கிறேன். நான் வந்து எஸ்எஸ்டி பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லா மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போயும் கொஞ்சம் என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்புறம் குட் மார்க்ஸும் எடுக்க முடியுது. எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் நான் வந்து அதை விட முன்னாடியே மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஈஸியாக சம்ஸு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. ஃப்ளிப் பண்ணி அதுலேருந்து என்ன உங்களுக்கு புரியுதோ அதை சொல்லலாம். நீங்கள் ஃப்ளிப் பண்ணி ஒரு நாள் ஒரு ட்ரேடர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து பிளேஸ் டு பிளேஸ் அவர் வந்து போவார். அவர் வந்து கூட்ஸ் செல் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் வந்து ஒரு ஊருக்கு போனார். அதில் வந்து அவங்க 2 டாட்டர்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு டாட்டர் பேர் ஹென்னா அண்ட் இன்னொரு டாட்டர் பேர் ராபி. எனக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் ஜூம் ஆகி வருது, இல்லாட்டினா பிக்சர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு நாள் நஸ்ருதீன் வந்து இன்டெலிஜென்ட் பாயாக வந்து வளர்ந்துட்டார், டீனேஜராக வளர்ந்துட்டார். மദ്രാஸால் அவர் வந்து ஒரு நாள் முல்லாவாக ஆகிட்டார். அப்போது வந்து அவங்க அப்பா வந்து நல்லா ரிச் இல்லாதனால அவங்க ஃபேமிலி வந்து அவனோட ஹார்ட் ஒர்க்கை கண்டுபிடிச்சாங்க. அதனால் நஸ்ருதீனை வந்து அவனை வந்து படிச்சுட்டு ஒர்க் பண்ணி ஈவினிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படி அந்த லெட்டர்ஸ்லாம் படிக்க ஜூம் ஆகுது. வெரி குட். பிக்சர்ஸும் வருது, ஈஸியாக புரியுது. ஓகே 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 சார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட? பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது படிப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதுங்க. கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க சொல்கிறதெல்லாம். மொதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, 2 பேருமே ஓரளவுக்கு இது பண்ணுறாங்க. முதல்ல ஹோம்ஒர்க்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா அதை தள்ளிடுவாங்க, அப்புறம் செஞ்சுக்கிறேன். இப்போ அப்படில என்ன இருந்தாலும் கரண்ட் கட்டாக இருந்தாலுமே மெழுகுபத்தி வச்சு அதை முடிக்கணுங்கிற கான்செப்ட் அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்பவே முன்னேற்றம் இருக்குது 2 பேருக்கு. அவரும் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறாப்புல, பாப்பாவும் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்களோட வேலைகள் நல்லபடியாக செய்கிறாங்க. ஹாப்பியா இந்த கோர்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? ஹாப்பி. ஓகே, தேங்க் யூ.